முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. தாவேகால செங்கோட்டையன் இணைந்ததுதான் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆனா இதெல்லாம் ஒரு நாள் கூத்துங்க. எவ்வளோ பேர் செங்கோட்டையனோட போனாங்க, அந்த லிஸ்ட்டை தாவேகா வெளியிட்டாங்களா என்கிற கேள்விகளையும் விமர்சனங்களையும் தவிர்க்க முடியவில்லை. முன்னாள் எம்பி சத்யபாமா போனது மட்டும்தான் தெரியுது. அதை தாண்டி எத்தனை பேர் போனாங்கங்கிற லிஸ்ட் வெளிவரவில்லை என்பதும் நிதர்சனம் தான். இதை பற்றி கோபி நகர அதிமுக நிர்வாகிகளிடம் நாம் பேசினோம். ஒருத்தர் கட்சி மாறும் போது அவர் கூட போனவங்கன்னு ஒரு லிஸ்டே வெளியிடுவாங்க. அதுல முன்னாடி கட்சியில என்ன பொறுப்பு வகிச்சாங்க அவங்க அப்படிங்கிற விவரமும் இருக்கும். செங்கோட்டையன் விஷயத்துல தாவேகா அப்படி ஒரு லிஸ்ட்டை இதுவரை கொடுக்கவே இல்லை. ஏன்னா எங்க தொகுதியில் இருந்து அதிமுகவை விட்டு நீக்கினவங்க பெரிய அளவுல செங்கோட்டையனுடன் தாவேகாவுக்கு போகலங்கிறது தான் உண்மை என்கின்றனர். அத்துடன் நிற்காமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி கோவைக்கு துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருந்தாரு. அப்போ செங்கோட்டையனுடைய மகன் எழில் தன் மனைவியோட சிபிஆர் சந்திச்சு பேசினாரு. இந்த சந்திப்புல சிபிஆர் சொன்ன விஷயம் தான் ஹைலைட். நம்ம சமூகத்துக்காரர் தான் எடப்பாடி, அவர் முதல்வராகவும் இருந்திருக்கிறாரு, இப்பவும் முதல்வர் வேட்பாளரா அவர் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை எதுக்கு அப்பா கஷ்டப்படுத்தணும்? அப்பா கிட்ட போய் நான் இதை சொன்னேன்னு சொல்லுங்க என்று எழிலிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார் சிபிஆர். அதனால விஜயை செங்கோட்டையன் சந்தித்த போது மகன் எழில் கூட போகவில்லை என்றும் கூறுகிறார்கள். சரி, அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட கோபி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னு பேசி பார்த்தோம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தானங்க போட்டி. இத்தனை எலெக்ஷனை பார்த்த அண்ணனுக்கு, அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு இது கூட தெரியாம இருக்காது. அவருக்கு திமுகவை பிடிக்கல, அதனால தாவேகாவுக்கு போயிட்டாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்டவங்க திமுகவுக்கு போவாங்க, இல்லைன்னா மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அதிமுகவிலேயே மறுபடியும் சேர்ந்துடுவாங்க. விஜய் கட்சியில அண்ணன் சேர்ந்ததை அவருக்காக அதிமுகவுல கூட நின்ன எங்களால ஏத்துக்க முடியாதுங்க அண்ணா என்கின்றனர். சரி, செங்கோட்டையன் தரப்புல தான் இப்படி அப்படின்னா தாவேகா தரப்புலையும் அதிருப்தி தான் தலை தூக்கி இருக்கு. தாவேகாவுல செங்கோட்டையனை சேர்த்ததுல கோபி தாவேகாவினருக்கே அதிருப்தி தானா. இதை புசி ஆனந்துக்கே போன் அடிச்சே சொல்லி இருக்கிறாங்க. செங்கோட்டையன்னா எல்லாருக்கும் தெரியும், அதுதான் அவரோட பலம். அதை தாண்டி ஆதரவாளர்கள் பலம்லாம் எதுவும் அவருக்கு இல்லைங்க. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அவர் கூட எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும்னா என்று புசி ஆனந்திடம் கூறியிருக்கிறார்கள் கோபி தாவேக நிர்வாகிகள். நீங்க இதோட மட்டும் நிறுத்தல, தலைவருக்கு அடுத்ததா போஸ்டிங் வேற கொடுத்துட்டீங்க. 4 மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையனை போட்டுட்டீங்களே, அவ்வளவுக்கெல்லாம் ஒர்த்து இல்லையேங்க அண்ணா, அவர் கூட எப்படி நாங்க ஒர்க் பண்றது என்றும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பதிலளித்த புசி ஆனந்த், செங்கோட்டையன் நம்ம கூட இருக்கிறது பலம் தானே அப்படின்னு கிளாஸ் எடுத்திருக்கிறாரு. செங்கோட்டையன் கூட நிறைய நிர்வாகிகள் வரல அப்படிங்கிறது எங்களுக்கும் தான் தெரியும், ஆனா சரி வந்து சேர்ந்துட்டாருல்ல என்றும் கூறியிருக்கிறார். இப்படி கோபி தாவேக நிர்வாகிகள் புசி ஆனந்திடம் பேசியதை புசி ஆனந்த் அப்படியே தளபதியிடமும் கூறியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் செங்கோட்டையனுக்கு அனைத்து நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அழுத்தமாக தளபதி கூறியிருந்தார் என்று தாவேகா நிர்வாகிகள் நம்மிடம் தகவலை பகிர்ந்து கொண்டார்கள். செங்கோட்டையன் போய் தாவேகால சேர்ந்துட்டாரு. ஆனா செங்கோட்டையனுடன் ஒரே கார்ல பயணம் செஞ்சு பசும் பொண்ணுல ரோடு ஷோலாம் நடத்தினாரே ஓபிஎஸ், அவரை பற்றி அவருக்கு நெருக்கமானவர்களிடம் விசாரிச்சோம். அப்போ போன வருஷமே அண்ணன் கிட்ட, அதாவது ஓபிஎஸ் கிட்ட பன்ருட்டியார் பேசும்போது, டெல்லியை நாம நம்பி பிரயோஜனமே இல்ல, அன்னைக்கு காங்கிரஸும் சரி இன்னைக்கு பாஜகவும் சரி நம்பி போனவங்களுக்கு எதுவும் செஞ்சதா சரித்திரமே இல்லை என்று அவருடைய அனுபவத்துல சொன்னாருங்க. அவங்கள நம்பிக்கிட்டே இருக்காம, அதாவது பாஜகவை நம்பிக்கிட்டே இருக்காம நாம தனி வழியை பார்த்துக்கிட்டாதான் நம்மளால அரசியல்ல நிக்க முடியும் என்றும் கூறியிருக்கிறார். அதனால தனி கட்சியை தொடங்குறது தான் சரியா இருக்கும்னு ரொம்ப அழுத்தமாவே அப்போ பன்ருட்டியார் கூறினார். அண்ணனு கூட சரி ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்பதான் காஞ்சிபுரத்துல அம்மா எம்ஜிஆர் திமுக என்ற பெயரில் ஒருத்தர் கட்சியை பதிவு செஞ்சிருந்தாருன்னு தெரிஞ்சுது. அதனால அவர்கிட்டையும் பேசினோம். அதுக்கப்புறமா அண்ணன் ஆனா அதுல ஆர்வம் காட்டாமலேயே இருந்துட்டாரு. அண்ணன் தனி கட்சி தொடங்குறதுக்கு தயங்கினதுக்கு காரணமே செலவு தாங்க. தனி ஆபீஸ் போடணும், அதுக்குன்னு ரெகுலரா செலவு பண்ணணும், இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து தான் தனி கட்சி திட்டத்தை கொஞ்சம் கிடப்புல போட்டு வச்சிருந்தாரு ஓபிஎஸ்.
பாஜக ஏதாவது செஞ்சிடாதா, அதிமுகவில் தன்னை மீண்டும் சேர்த்துடாதா அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையுடன் இருந்தாரு. ஆனா பாஜக சைடுல இருந்து யாரும் பிடி கொடுக்கிற மாதிரி செய்யவும் இல்லை, பதிலும் வரல. இப்படியே இருக்க முடியாதுன்னு தான் அண்ணன் கிட்ட சொல்லிட்டே மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டாரு. அவர் போன உடனே பன்ருட்டி யாரோ எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நீங்க தனி கட்சி தொடங்குற மாதிரி தெரியல, நானும் கூட பொது வாழ்க்கையில இருந்து விளைவிக்கலான்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. இதுக்கு அப்புறம் தான் சென்னையில மீட்டிங் போட்டு தனி கட்சியை பத்தி அண்ணன் சொல்லி இருக்கிறார் என்கின்றனர். இன்னும் கூடுதலாக ஒரு தகவலையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். எங்க அண்ணன் ஓபிஎஸ் இப்பவும் பாஜகவை நம்புறாருங்க. டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்கிறாரு. பாஜக மேலிடம் ஏதாவது நெருக்கடி கொடுத்து எங்களை எல்லாம் கட்சியில மீண்டும் சேர்க்கிறது பற்றி அன்னைக்கு பொதுக்குழுவில் முடிவு எடுத்தாலும் எடுப்பாங்கன்னு இன்னமும் நம்புறாருங்க என்ற தகவலை நம்மிடம் கூறுகிறார்கள். சரி, அப்படி அதிமுக பொதுக்குழுவில் எந்த முடிவும் எடுக்கலைன்னா என்ன பண்ண போகிறார் ஓபிஎஸ் என்று கேள்வியை திருப்பி கேட்டோம். அதற்கு நாங்களும் இதை அண்ணனுடைய நெருக்கமானவர்களிடம் கேட்டு பார்த்தோம். அதுக்கு மீண்டும் அதிமுகவுல சேர வாய்ப்பே இல்லை, எந்த கதவுமே திறக்கலேன்னு முடிவு செஞ்சிட்டாருன்னா உடனே தனி கட்சியை அறிவிச்சிடுவாரு. அதுக்கு தான் டிசம்பர் 15ஆம் தேதியை அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார் என்று கூறுகின்றனர். அப்படி தனி கட்சி தொடங்கினாலும் அண்ணனோட முதல் சாய்ஸ் யார் தெரியுமா? பாஜக கூட்டணி தான். எங்க கட்சி பாஜகவோட கூட்டணி வைக்கும், பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும், அதிலெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பீகார்ல போன தேர்தலில் இப்படிதான் சிராக் பாஸ்வான் கட்சியோட பாஜக கூட்டணி வச்சுச்சு. இன்னொரு பக்கம் சிராக் பாஸ்வானை எதிர்க்கிற நிதிஷ்குமாருடன் கூட்டணி அமைத்தது பாஜக. அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகிடும்னு நம்புறோம் என்கின்றனர். சரி, அதுக்கும் அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ பாஜக கூட்டணியில சேர முடியாம போனா இருக்கவே இருக்கு ரெண்டு சாய்ஸ், ஒன்னு திமுக அல்லது தாவேகாவா அப்படின்னு முடிவெடுப்போம் என்று கூறுகின்றனர். ஆக மொத்தம் அவங்க தெளிவாதான் இருக்கிறாங்கிறது மட்டும் புரியுது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.